மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு நைல் நதிக்கு செல்லும் பொழுது அதை கம்பால் அடித்தாங்க, 12ஆக பிளந்தது, 12 பாதைகள் வந்தது என்றால் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் 12 பேர் இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஒவ்வொரும் தனித்தனி ஒரு குழுவாக கோத்திரமாக இருந்தார்கள். லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல லட்சம், 1000 2000லாம் கிடையாது, பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆக அவர்களுடைய எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டும். அப்படி பல்கி பெருகி இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருந்தது. உலகத்திலே வாழ்ந்த பெரிய குடும்பம் என்றால் பனு இஸ்ரவேலர் தான். அந்த அளவிற்கு பல கோடிக்கணக்கான பேரை கொண்டவர்களாக அந்த குடும்பம் இருந்தது, திகழ்ந்தது என்பதால் அல்லாஹ் அப்படி ஒரு தனி சிறப்பை வச்சிருக்கிறான். அந்த வகையிலே அந்த இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அரபியில் பனுன்னு சொல்லுவோமா இல்லையா? பனுன்னா ஆம்பளை பிள்ளைகள், பனு இஸ்ராயில் இஸ்ரவேலனுடைய பிள்ளைகள், அதான் அப்படி பேராக வந்தது. அப்படி வந்தவர்களில் ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதிலே சில நபிமார்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய உம்மத்துகளையும் பார்க்குறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில நபிமார்களோடு சில உம்மத்துகளை பார்க்குறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க உதாரணமாக, அந்த அளவுக்கு தான் இருந்தது. சில 1000 இருந்தாங்க சில நபிமார்களோட, சில நபிமார்களோட 100க்கும் கம்மியாக இருக்கிறாங்க, சில நபிமார்களோட 10க்கும் குறைவானவர்கள் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு சின்ன சமூகங்கள் கூட இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில நபிமார்கள் அவர்களோடு எந்த உம்மத்தும் இல்லை, யாருமே அவங்கள ஏற்றுக்கிட இல்லை, அப்படியும் இருந்திருக்கிறாங்க. அறவே ஏற்றுக்கொள்ளாதவ சமூகமும் இருந்திருக்குது. ஒரு நபியை, ஒரு உம்மத்தை காட்டப்பட்டது. சத்தல் உஃபுக், வான மண்டலத்தை எல்லாம் விரிவாக அடைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து நான் நினச்சேன் இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டுமே, என் சமூகம் அப்படி நிறைய பல்கி பெருகணும்னு ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய உம்மத்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. அதனால தான் தவாலது தகாசரு, அதிகமான பிள்ளைகளை பெறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை பார்த்ததும், எனக்கு காட்டப்பட்ட அந்த கூட்டத்தை பார்த்ததும் நான் அதிசயித்து போனேன். வான மண்டலத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருந்தது, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சமூகமாக இருந்தது. இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைத்தேன், நான் விரும்பினேன். எனக்கு சொல்லப்பட்டது கீழலி, அது உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அப்போ எவ்வளோ பெரிய கூட்டமாக அவங்க இருந்திருப்பாங்க நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்னொரு சமூகத்தை காட்டப்படுது, அது அதை விட பிரம்மாண்டமாக இருந்தது. நாயகமே இதுதான் அவங்க கூட்டம். அப்போ நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை விட பிரம்மாண்டமானது, பன்மடங்கு பெரியது என்பது அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய கனவின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உம்மா என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு தான். பனு இஸ்ரவேலுங்கிறதுல நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்தந்த நபி அந்த கௌம்கள் அந்த நபியோடு இருப்பாங்க. அந்த நபிமார்களிலேயே அதிகமான எண்ணிக்கை கொண்ட உம்மத்தை உடையவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அடுத்த பிரகாரம் அவங்க தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பரவலாக பல ஜுஸுக்களிலும் பல சூறாக்களிலும் அத்தியாயங்களிலும் அல்லாஹ் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அங்காக அப்படி பலவிதமாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஒரு சேகரப்படுத்தி பல செய்திகளை ஒன்று திரட்டி சுருக்கமாக சில விஷயங்களை உங்கள் முன் வைப்பது தான் இன்றைய இந்த உரையினுடைய தொடக்கம். ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறை நாம் ஆரம்பிப்போம். கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், ஒதுகுர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லஸம் வ கான ரசூலன் நபிய்யா வ நாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமனி வ கர்ரப்னாஹு நஜிய்யா வ வஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா அகாஹு ஹாரூன நபிய்யா. இந்த வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். நாயகமே, ஒதுகுர் ஃபில் கிதாபி மூசா, வேதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறப்படுவதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள்.
இன்னஹு கான முஹ்லசன் வக்கான ரசூலன் நபியா, அவர்கள் பரிசுத்தவனாக இருந்தார்கள். நபியாகவும் இருந்தாங்க, ரசூலாகவும் இருந்தாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் இடையில வெளிய வித்தியாசத்தை எல்லாம் பல முறை உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாதையினாகு, நாம் அவர்களை அழைத்தோம், மின் ஜானிபித் தூரில் ஐமன், அந்த தூர் சீனா மலையினுடைய வலது பக்கத்திலே நாம் அவர்களை அழைத்து பேசினோம்ங்கிறான் அல்லாஹ். ஒ கர்ரப்னாகு நஜியா, அவரை பேசக்கூடியவர்களாக நம் பக்கம் நாம் நெருக்கி வைத்தோம். ஓஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா, நம்முடைய அருளின் நின்று அவர்களுக்கு நாம் அகாஹு, அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக அனுப்பி அவர்களோடு ஒன்றாக இணைத்து வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது ஒரு வசனம். ஏறக்குறைய 3 வசனங்கள் இது இடம்பெறுகிறது. சூரத்து மரியமில் இது இடம்பெறுகிறது. பிரிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் நத்லு அலைக்க மின் நபை மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நாயகமே, ஈமான் கொண்ட கூட்டத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனினுடைய செய்திகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் உங்களுக்கு ஓதி காட்டப் போகிறோம். அப்போ ஈமான் கொண்ட கவும்களுக்கு, மூமீன்களுக்கு தானே, நமக்காக வேண்டி அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்ல போகிறோம். பொதுவாகவே வரலாறுங்கிறது ஒரு மார்க்கத்தினுடைய மட்டுமல்லாமல் எந்தெந்த அமைப்பு இயக்கம் என்று இருக்கிறதோ அதனுடைய அடிப்படை அது. வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வரலாறு என்ன, நம்ம வந்த வழி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த வழியிலே வந்தவர்கள், அவர்களுடைய தன்மை எப்படியாக இருந்தது என்பதையெல்லாம் விளங்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு, நைல் நதிக்கு செல்லும் பொழுது அதை கம்பால் அடித்தாங்க, 12ஆக பிளந்தது, 12 பாதைகள் வந்தது என்றால் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் 12 பேர் இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஒவ்வொரும் தனித்தனி ஒரு குழுவாக கோத்திரமாக இருந்தார்கள். லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல லட்சம், 1000 2000லாம் கிடையாது, பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆக அவர்களுடைய எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டும். அப்படி பல்கி பெருகி இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருந்தது. உலகத்திலே வாழ்ந்த பெரிய குடும்பம் என்றால் பனு இஸ்ரவேலர் தான். அந்த அளவிற்கு பல கோடிக்கணக்கான பேரை கொண்டவர்களாக அந்த குடும்பம் இருந்தது, திகழ்ந்தது என்பதால் அல்லாஹ் அப்படி ஒரு தனி சிறப்பை வச்சிருக்கிறான். அந்த வகையிலே அந்த இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அரபியில் பனூன்னு சொல்லுவோமா இல்லையா? பனூன்னா ஆம்பளை பிள்ளைகள், பனு இஸ்ராயில் இஸ்ரவேலனுடைய பிள்ளைகள், அதான் அப்படி பேராக வந்தது. அப்படி வந்தவர்களில் ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதிலே சில நபிமார்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய உம்மத்துகளையும் பார்க்குறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில நபிமார்களோடு சில உம்மத்துகளை பார்க்குறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க உதாரணமாக, அந்த அளவுக்கு தான் இருந்தது. சில 1000 இருந்தாங்க சில நபிமார்களோட, சில நபிமார்களோட 100க்கும் கம்மியாக இருக்கிறாங்க, சில நபிமார்களோட 10க்கும் குறைவானவர்கள் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு சின்ன சமூகங்கள் கூட இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில நபிமார்கள் அவர்களோடு எந்த உம்மத்தும் இல்லை, யாருமே அவங்கள ஏற்றுக்கிட இல்லை, அப்படியும் இருந்திருக்கிறாங்க. அறவே ஏற்றுக்கொள்ளாதவ சமூகமும் இருந்திருக்குது. ஒரு நபியை, ஒரு உம்மத்தை காட்டப்பட்டது. சத்தல் உஃபுக், வான மண்டலத்தை எல்லாம் விரிவாக அடைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து நான் நினைச்சேன் இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டுமே, என் சமூகம் அப்படி நிறைய பல்கி பெருகணும்னு ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய உம்மத்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. அதனால தான் தவாலது தகாசரு, அதிகமான பிள்ளைகளை பெறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை பார்த்ததும், எனக்கு காட்டப்பட்ட அந்த கூட்டத்தை பார்த்ததும் நான் அதிசயித்து போனேன். வான மண்டலத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருந்தது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சமூகமாக இருந்தது. இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைத்தேன், நான் விரும்பினேன். எனக்கு சொல்லப்பட்டது கீழலி, அது உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அப்போ எவ்வளோ பெரிய
கூட்டமாக அவங்க இருந்திருப்பாங்க, நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்னொரு சமூகத்தை காட்டப்படுது, அது அதை விட பிரமாண்டமாக இருக்குது. நாயகமே இதுதான் அவங்க கூட்டம். அப்போ நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை விட பிரம்மாண்டமானது, பன்மடங்கு பெரியது என்பது அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய கனவின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உம்மா என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு தான். பனு இஸ்ரவேல்ங்கிறதுல நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்தந்த நபி அந்த கௌம்கள் அந்த நபியோடு இருப்பாங்க. அந்த நபிமார்களிலேயே அதிகமான எண்ணிக்கை கொண்ட உம்மத்தை உடையவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அடுத்த பிரகாரம் அவங்க தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பரவலாக பல ஜுஸுக்களிலும் பல சூறாக்களிலும் அத்தியாயங்களிலும் அல்லாஹ் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அங்காக அப்படி பலவிதமாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஒரு சேகரப்படுத்தி பல செய்திகளை ஒன்று திரட்டி சுருக்கமாக சில விஷயங்களை உங்கள் முன் வைப்பது தான் இன்றைய இந்த உரையினுடைய தொடக்கம். ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறை நாம் ஆரம்பிப்போம். காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், ஒதுகுர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லஸம் வ கான ரசூலன் நபிய்யா வநாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமனி வ கர்ரப்னாஹு நஜிய்யா வ வஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா அகாஹு ஹாரூன நபிய்யா. இந்த வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். நாயகமே, ஒதுகுர் ஃபில் கிதாபி மூசா, வேதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறப்படுவதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்னஹு கான முஹ்லஸன் வ கான ரசூலன் நபிய்யா, அவர்கள் பரிசுத்தவனாக இருந்தார்கள். நபியாகவும் இருந்தாங்க, ரசூலாகவும் இருந்தாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் இடையில வெளிய வித்தியாசத்தை எல்லாம் பல முறை உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. வநாதைனாஹு, நாம் அவர்களை அழைத்தோம், மின் ஜானிபித் தூரில் ஐமன், அந்த தூர் சீனா மலையினுடைய வலது பக்கத்திலே நாம் அவர்களை அழைத்து பேசினோம்ங்கிறான் அல்லாஹ். கர்ரப்னாஹு நஜிய்யா, அவரை பேசக்கூடியவர்களாக நம் பக்கம் நாம் நெருக்கி வைத்தோம். வஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா, நம்முடைய அருளின் நின்று அவர்களுக்கு நாம் அகாஹு, அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக அனுப்பி அவர்களோடு ஒன்றாக இணைத்து வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது ஒரு வசனம். ஏறக்குறைய 3 வசனங்கள் இது இடம்பெறுகிறது. சூரத்து மரியமில் இது இடம்பெறுகிறது. பிரிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் நத்லு அலைக்க மின் நபை மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நாயகமே, ஈமான் கொண்ட கூட்டத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனினுடைய செய்திகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் உங்களுக்கு ஓதி காட்டப் போகிறோம். அப்போ ஈமான் கொண்ட கௌம்களுக்கு, மூமீன்களுக்கு தானே, நமக்காக வேண்டி அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்ல போகிறோம். பொதுவாகவே வரலாறுங்கிறது ஒரு மார்க்கத்தினுடைய மட்டுமல்லாமல் எந்தெந்த அமைப்பு இயக்கம் என்று இருக்கிறதோ அதனுடைய அடிப்படை அது. வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வரலாறு என்ன, நம்ம வந்த வழி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த வழியிலே வந்தவர்கள், அவர்களுடைய தன்மை எப்படியாக இருந்தது என்பதையெல்லாம் விளங்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்.